நாளைக்கு திருக்கார்த்திகை. ஆனால் இன்னையிலேருந்தே 3 நாளைக்கு நான் வந்து விளக்கு போடுவேன். இன்றைக்கி ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ணி மாப் போட்டு பெட்ஷீட் எல்லாம் வாஷிங்க்கு போட்டு பூஜை செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான்லாம் தேய்ச்சி எல்லாத்துக்கும் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஈவினிங் போல் பரணி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு காலிஃப்ளவர் இருந்தது. அதனால் காலிஃப்ளவர் பக்கோடா செய்யலான்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை சுடுதண்ணியில் லைட்டாக போட்டு மட்டும் எடுத்துட்டேன். ஜஸ்ட்டு போட்டவுடனே எடுத்தாலே போதும், ரொம்ப வேகணும்லாம் இல்லை. ஏன்னா அதில் ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா செத்துரும். அதனால தான் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டு இது கூடவே கார்ன்ஃப்ளவர், சிக்கன் மசாலா, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா இல்லைன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலாலேயே உப்பு இருக்கும், அதனால நான் உப்பு எதுவுமே சேர்க்கல. இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் பொரிச்சு எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குன்னு வந்து ரெடி பண்ணினேன். ஆனால் விளக்கு போடுறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால நைட்டு டின்னருக்கு சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டோம்.